ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நட்டு வச்ச ரோஜா செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து கோகோ பீட்டில் எப்படி நட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு எப்படி நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு கூட சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த செடி பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு கலரு. நம்ம நேற்று தான் நட்டோம் கோகோ பீட்டில், அதனால பூ மலராமல் இருக்குது. வெறும் கோகோ பீட் மட்டுமே போட்டிருக்கேன். நம்ம அது வளர்த்து பார்க்கலாம் சொல்லிட்டு வெறும் கோகோ பீட்டு. நான் வந்து மண்புழு எருவு கோகோ பீட்டு ரெண்டு மட்டுமே கலந்து நட்டிருக்கிறேன். நல்லா தான் வளர்த்துது. இந்த ரோஸ் பிளான்ட் வந்து நான் வெறும் கோகோ பீட்டில் மட்டும் நட்டு வச்சுருக்கிறேன். உடனே எருவெல்லாம் போடக்கூடாது சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். புது பூ வந்து நம்ம பறிச்சுட்டு இப்போ நம்ம தண்ணியில் போட்டாவே நல்லா ஃபுல்லாக மலர்ந்து அழகாக தெரியும் பூ. நம்ம சோகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் புது செடி நம்ம நட்டதுக்கப்புறமா மொட்டு பூவெல்லாம் கட் பண்ணிடணும், ஒன்று ரெண்டோ விட்டுட்டு. இப்போ பாருங்கள், இந்த பிளான்ட்டு இது வந்து காஷ்மீர் ரோஸு நம்ம நட்டு மெச்சின தொட்டியில் அந்த செடி தான் இது. கவரில் இருக்குது. இன்னொரு செடி கூட நான் நடல, அப்புறமா நம்ம நடலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த செடிக்கு ஈஸியாக எப்படி எரு ரெடி பண்ணி போடுறதுன்னா, ஏற்கனவே நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் கம்போஸ்ட் பண்ணி போட சொல்லியிருக்கேன். வெர்மி கம்போஸ்ட்டு அது போலலாம். அது போலலாம் இல்லாமல் நோய் இல்லாத நல்லா வளரணும் பிளான்ட்டுன்னா பாருங்கள், கொஞ்சமாக வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1/4 ஸ்பூன் வந்து சாஃப்ட் ஃபங்கிசைடு வந்து ஊற்றணும், போடணும். அந்த பவுடராக இருக்கும் நம்ம வாங்கும்போதே பாருங்கள். போட்டுட்டு தண்ணியில் கலந்துன்னா அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த எரு கொடுக்கும்போது அதிகமாக நீங்கள் வேறு எருவெல்லாம் கொடுக்க தேவையில்ல. மாற்றி மாற்றி கொடுக்கறது அப்படிலாம் ரொம்ப கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இது வந்து சீவீடு வந்து நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன், யூஸ் பண்ணவே இல்லை. பாருங்கள், நான் எல்லாமே வெஜிடபிள் வேஸ்ட்டு இதை போல் தான். அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த எருவெல்லாம் இருக்குதுன்னு. இந்த எருவெல்லாம் கூட நல்லதாக வரும் பிளான்ட்டு. சரியாக வளராது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லதாக வளரும். பாருங்கள், இது வந்து சின்ன ஸ்பூனு, அதாவது 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். ரொம்ப அதிகமாக கொடுக்கூடாது சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் கழிச்சு கூட நம்ம அதிகமாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வந்து நான் ஊற்றிருக்கேன். சீவீடு லிக்விடாக வரும், பிளாக் கலரில் இருக்கும். இது போல் நம்ம கலந்துட்டு செடி கொடுக்கலாம். ரொம்ப வெயில் அடிக்குது, நீங்கள் சில் வாட்டர் கூட வச்சுருந்து அந்த தண்ணியில் வந்து ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும், அதிகமாக அதுக்குன்னு சில்லுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் வச்சுருந்து இது போல் சாஃப்ட் ஃபங்கிசைடும் சீவீடும் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி ஊற்றலாம். சூப்பராக வளரும். நீங்கள் வேறு எரு கூட ரொம்ப கொடுக்க தேவையில்லை. ஏற்கனவே பழைய மண்ணில் தான் நம்ம நட்டுருக்கோம். நீங்களும் பழைய மண்ணில் ஏதாவது காஞ்சி போயிருந்தால் கூட செடி அதில் நீங்கள் கொஞ்சமாக வந்து வேப்ப முன்னாக்கோ இல்லை வாழைப்பழம் தோலோ அது மட்டுமே போட்டு கலந்து செடி நட்டுடுங்க. நட்டதுக்கப்புறமா வந்து இது போல் சீவீடு ஃபங்கிசைடும் கலந்து செடி ஊற்றலாம். இப்போ ரொம்ப சின்ன தொட்டி தான் இது, அதனால ரொம்ப கொடுக்கக்கூடாது. சும்மா 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் தான் கொடுக்கணும். நான் ஒரே 1 கிளாஸ் அளவுக்கு கொடுத்துருக்குறேன். 5 டேஸோ இல்லை 10 டேஸோ கழிச்சு கூட நீங்கள் இன்னும் 1 கிளாஸ் ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சம் போலையே கூட நம்ம எடுத்து வச்சுருந்து கலந்து ஊற்றலாம். வேறு செடிங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் 1 லிட்டர் அளவுக்கு கலந்துட்டு இதுக்கு 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அதாவது அதிகமாக கொடுக்கல, 1 கிளாஸ் அளவுக்கு. ஏன்னா சின்ன தொட்டி, அதுக்காக நீங்கள் 2 கிளாஸ் அளவுக்கு கூட ஊற்றிக்கலாம். இது போல் நல்லா கலந்து வைக்கும்போது பாருங்கள், இந்த சைடு மொட்டெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இந்த சைடு மொட்டு மட்டும் விட்டுருக்கேன். ஏன்னா எல்லா மொட்டும் விடக்கூடாது, ஏன்னா இந்த பக்கம் தளிர் வரணும். அதுக்காக நம்ம இன்னும் கேட்டால் புது மொட்டு கூட நம்ம கட் பண்ணி விடணும். புதுசாக வாங்கினாவே பூ பூக்க விடாமல் அதுக்கப்புறம் வளர்கிற தளிர் மொட்டெல்லாம் பார்க்கணும் நம்ம. நான் இருந்தாலும் பூ வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கட் பண்ணி ஒரு பக்கம் மொட்டு விட்டுட்டேன். வெயில் வந்ததுக்கப்புறமா கொடுக்காம சன்லைட்டு வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வளரும் ரோஸ் பிளான்ட்டு. இந்த வீடியோவில் தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.